ஆல் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஆதிரனும் நானும். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருந்த என்னோட 1 வீக்கான ஹேர் கேர் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஹேர் க்ரோத் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு ப்ராப்பரான ரொட்டீன் வச்சுக்கிறது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இதில் நான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் பற்றி ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டே ஒன் ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணுறப்ப ஏதாவது ஹேர் பேக் போட்டு குளிங்க. அப்போனா தான் உங்களோட ஹேர் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் என்ன ஹேர் பேக் போட்டேன் அப்படின்னா, வெந்தயத்தை நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு படுத்திருந்தேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சு அதை அரைச்சி நல்லா உங்கள் ஸ்கேல்ப்பு ஹேரு என்றுன்னு ஃபுல்லாக தேய்ச்சி ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு குளிச்சுட்டேன். இந்த வெந்தயத்தில் அயன் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ சீரியஸாக இந்த பேக்கை நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் சூப்பர் ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வளரும். ஆக்சுவலி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, வெந்தயம் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அது அப்படியே பக்கா ஒட்டி இருக்கே, அது எப்படி உங்களுக்கு போகுதுன்னு. அது ஒட்டி தான் இருக்கும், எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒட்டி தான் இருக்கும். பட் காய அதுவாகவே உதிர்ந்துரும். அண்ட் ஸ்கேல்ப்லையுமே ஒட்டியிருக்கு, போக மாட்டேது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்கேல்பில் ஒட்டியிருக்கிறது உங்களோட ஹேருக்கு நல்லது தான். நம்ம ஏதாவது கெமிக்கலை கொண்டு போய் தலைக்குள்ளே போட்டால் தான் பயப்படணும். நேச்சுரலாக எது யூஸ் பண்ணாலும் பயப்படவே தேவையில்லை. அப்படியுமே அது ஸ்கேல்ப்லேயே இருந்துடாது, காய விழுந்துரும். இல்லைன்னா சீப்பு வச்சு சீவுறப்ப கண்டிப்பாக வந்துடும். ஸோ தாராளமாக நீங்கள் போட்டு குளிங்க. ஓகே, டே 1 அவ்வளோதான். ஏதாவது ஒரு ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. இப்போ டே 2 நம்ம பார்க்கலாம். அடுத்த நாள் என்னோட ஹேரை பாருங்கள் எவ்வளோ ஒரு ஃப்ரிஸியாக இருக்குன்னு. ஏன்னா நேற்று நான் ஷாம்புவோ ஷிகக்காயோ எதுவுமே போடலை, ஜஸ்ட் அந்த வெந்தயத்தை மட்டும் போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்திருந்தேன். அதனால தான் அடுத்த நாள் இவ்வளோ ஃப்ரிஸியாக இருக்குது. எனக்கு பர்சனலி நேச்சுரலாக ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதில் போய் கெமிக்கலை போடுறதுல பெருசாக விருப்பம் இல்லை. ஏன்னா அந்த வெந்தயத்தில் இருக்க சத்தெல்லாம் அந்த ஷாம்புவோ ஷிகக்காயோ எடுத்துருமோ அப்படின்னு எனக்கு ஃபீலிங். எனக்கு சரியாக அதை பற்றி தெரியல, நான் தப்பாக உங்ககிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. எனக்கு ஃபீல் ஆகும் முழுசாக அந்த வெந்தயத்தோட சத்தை எடுக்க விடாதோ அப்படின்னு. அதனால இந்த வெந்தயம் பச்சைப்பயிறு அதெல்லாம் தேய்ச்சி குளிக்கிறப்ப நான் மேக்ஸிமம் சீகக்காய் போட மாட்டேன். ஏன்னா அது தேய்ச்சி குளிக்கிறப்ப எனக்கு அழுக்கு போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இந்த எக்கு, ஆனியன், விளக்கெண்ணெய் அதெல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன்னா கண்டிப்பாக சீகக்காய் யூஸ் பண்ணுவேன். அதுக்கெலாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, நான் டே 2ல் என்ன பண்ணுவேன்னு சொல்லாமல் வளவலன்னு பேசிகிட்டே இருக்கேன். டே 2 கண்டிப்பாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். முடிஞ்சால் நான் ஹேர் வாஷ் பண்ண அன்னைக்கு நைட்டே பண்ணுவேன். சில டைம் டயர்டாக இருக்குது தூங்கிட்டேன் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னே முதல் வேலையாக ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் இந்த ஹேர் ஆயில் நான் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணது. இதை ப்ரிப்பேர் பண்ணி தேய்க்க ஸ்டார்ட் பண்ண அப்புறம் தான் என்னோட ஹேர் க்ரோத்தில் மிகப்பெரிய மாற்றம் தெரிஞ்சுது. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். என்னோட ஹேர் க்ரோத் பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். தெரியாதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே 2 ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டோமா, அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பின்னி மடக்கி போட்டுருங்க. இன்றைக்கி ஏதாவது நான் ஷார்ட்ஸ் எடுக்கிறேன், ஏதாவது வீடியோ எடுக்கிற வேலை இருந்தால் நான் மடக்கி போட மாட்டேன். இல்லைன்னா கட்டாயம் நான் மடக்கி போட்டுருவேன். டே 3 பார்க்கலாமா? டே 3 பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டேன். டே 2 மார்னிங் எழுந்திரிச்சோன்னா ஆயில் வச்சோமா, அதே மாதிரி டே 3யும் காலையில் எழுந்திரிச்சோன்னா லைட்டாக ஆயில் வச்சுருவேன். டே 2 டே 3 2 நாளுமே ஹேருக்கு ஆயிலிங் மட்டும்தான், வேறு எதுவும் பெருசாக பண்ண மாட்டேன். இப்போ டே 4 பார்க்கலாம். 4th டே ஹேர் வாஷிங் டே தான். வழக்கம் போல் ஏதாவது ஹேர் பேக் போட்டு தான் குளிப்பேன். அந்த விதத்தில் இன்னைக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா 1 or 2 பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதோட ஜூஸை மட்டும் வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணோம். சில பேர் அரைச்சதை அப்படியே பேஸ்ட் மாதிரி எடுத்து அப்படியே ஹேரில் அப்ளை பண்ணுவாங்க, அப்படியும் கூட பண்ணிக்கலாம். பட் எனக்கு பர்சனலி பிடிச்சது வந்து இந்த மாதிரி ஜூஸை வடிகட்டி யூஸ் பண்ணுவேன். அண்ட் முக்கியமான விஷயம், இதோட வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. பியூரான ஆனியன் ஜூஸ் மட்டும் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட் என்னை பொறுத்தளவு. ஸோ இந்த ஆனியன் ஜூஸை நான் நல்லா என்னோடய ஸ்கேல்பில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஒரு மசாஜ் கொடுத்துருவேன். தென் மீதி இருந்தால் ஹேருக்கும் எண்ட்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுவேன். அண்ட் என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் பேக் அப்ளை பண்ணுறேன், ஆயில் அப்ளை பண்ணுறேன், நல்லா சாப்பிட்றேன், பட் எனக்கு முடி வளரல அப்படின்னு. ஒரு 2 ரீசன் நான் சொல்கிறேன். இது 2ம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளராது. ஃபஸ்ட்டு டேண்ட்ரஃப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளரவே வளராது. நீங்கள் அப்ளை பண்ண அது வேஸ்ட். ஒரு பக்கம் நீங்கள் போட்டுட்ருக்க, இன்னொரு பக்கம் அது போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ டேண்ட்ரஃப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை க்யூர் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அண்ட் நிறைய பேர் டேண்ட்ரஃப்க்கு ரெமெடி சொல்லுங்கன்னு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. எனக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் குட்டி பிள்ளையிலேருந்தே இல்லை. ஸோ நான் அதுக்காக மெனக்கெட்டு எதுவும் ட்ரை பண்ணிலாம் பார்த்ததில்ல. நான் எனக்கு யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் ஆன சில ரெமெடிஸ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நான் ஒன்று யூஸ் பண்ணாமல் உங்ககிட்ட சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் பார்த்த வரையும் இந்த வேப்பெண்ணெய், ஆலோவேரா, லெமன் ஜூஸ் அதெல்லாம் போட்டால் டேண்ட்ரஃப் க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லை. ஸோ எனக்கு சரியாக தெரியல. நீங்கள் டேண்ட்ரஃப் இருந்தால் அதை ஃபஸ்ட்டு க்யூர் பண்ணிடுங்க. செகண்ட் ரீசன் என்னன்றதை இடையில பார்க்கலாம். ஏன்னா டே 5 வந்துருச்சு.
ரொம்ப போட்டு இழுக்க வேண்டாம். டே 5 அண்ட் டே 6 ரெண்டையுமே ஒரே இதில் பார்த்தலாம். ஏன்னா 2 நாளுமே நான் ஹேருக்கு ஆயில் மட்டும் தான் வைக்க போகிறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் அப்படின்னா அடுத்த 2 நாள் கட்டாயம் என் தலையில் ஆயில் தான் இருக்கும். ஆனால் ஒரு தரப்பு பார்த்தீங்கன்னா இது அப்படியே தப்புன்னு சொல்லுவாங்க. டெய்லியுமே ஆயில் வச்சு டெய்லியும் ஹேர் வாஷ் பண்ணுறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. பட் அப்படி பண்ணிட்டு இருக்கப்ப எனக்கு ரொம்ப தான் கொட்டுச்சு. இந்த மாதிரி நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அடுத்த 2 நாள் ஆயில் வைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஹேர் க்ரோத் ஸ்டார்ட் ஆச்சு. லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட் டே 7 பார்க்கலாமா? 7th டே இன்றைக்கி நான் ஹேர் வாஷ் பண்ணுறேன். சில டைம் பார்த்தீங்கன்னா 7th டேவும் ஆயில் வச்சுட்டு 8th டே ஹேர் வாஷ் பண்ணுவேன். பட் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா 2 days ஆயில் வச்சுட்டு கண்டிப்பாக அடுத்த நாள் ஹேர் வாஷ் பண்ணுறது தான் நல்லது. நான் தம்பி வச்சுட்டு ஒவ்வொரு நாள் முடியாது அப்படின்றப்ப ஆயில் வச்சுட்டு அடுத்த நாள் கூட ஹேர் வாஷ் பண்ணுவேன். இன்றைக்கி நான் எக் பேக் தான் போட்டேன். இதுக்கு 2 எக் ஒயிட் எடுத்துட்டேன். தென் கேஸ்டர் ஆயிலை டபுள் பாயிலிங் மெத்தடில் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துகிட்டு அந்த எக் ஒயிட்டோட ஆட் பண்ணி நல்லா ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஒரு இடம் கூட விடாமல் அப்ளை பண்ணிவிடுங்க. தென் மீதி இருக்கதை உங்கள் ஹேர்லையும் ஹேரோட இன்ஸ்லேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்கவங்க ஹேரோட எண்ட்ஸில் நிறையவே அப்ளை பண்ணலாம். ஏன்னா எக் பேக் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ்க்கு ஒரு சூப்பர் ரெமெடின்னு தான் நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் ட்ரை ஹேர் இருக்கவங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் வரும். எனக்கே ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கட் பண்ணி ரீக்ரோத் பண்ணுறது தான் நல்லது. எனக்கு இப்போ லைட்டாக இருக்குது. நான் நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக கட் பண்ணிவிடுவேன். அண்ட் நான் ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா 2 ரீசன் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு முடி வளராதுன்னு. அதில் ஒரு ரீசன் பார்த்துருந்தோம். செகண்ட் ரீசன் இப்போ பார்க்கலாம். செகண்ட் ரீசன் என்னென்னா பாடி ஹீட். உங்களுக்கு பாடி ஹீட் ஓவராக இருந்தால் கண்டிப்பாக முடி கொட்டுன்னு கொட்டும். இந்த மண்டை ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அது சூடாகி அப்படியே வேர்க்கால்லேருந்து முடி பிச்சுட்டு வரும். இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன். வேறு யாருக்கும் இல்லை, என் கூட பிறந்த தம்பி. அவன் இப்போ ஒர்க் பண்ணுற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டான இடம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு முடி ரொம்ப கொட்டிருச்சு. பசங்களுக்கு அவ்வளோ கொட்டாதில்ல, ஆனால் அவனுக்கு அவ்வளோ முடி கொட்டிட்டு இருந்துச்சு. என்ன ரீசன்னே புரியல. என் தம்பி வேலை பார்க்குற இடம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் மெக்கானிக்கல் சம்மந்தமாக அது ஓவர் ஹீட் இல்லையா. அங்கே வேலை பார்க்குறாங்கன்னா ஒரு 100 பேர்த்தில் 80 பேருக்கு முடி கொட்டுற பிரச்சனை. சீக்கிரமாகவே ஒரு 27, 28 ஏஜ்லேயே பார்த்தீங்கன்னா வழுக்கத்தலை. ஒரு 10-15 வருஷம் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் முடியே இல்லை. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாடி ஹீட் தான். நானே என் தம்பி நிறைய சர்ச் பண்ணி பார்த்தோம். அப்படி மண்டை ஓடு சூடாகி அந்த வேர்க்கால்லேருந்து முடி வரும் இந்த மாதிரி ஹீட் ஆச்சுன்னா அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ பாடி ஹீட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் முடி கொட்டியே தீரும். ஸோ பாடி ஹீட் ஓவராக இருக்கவங்க கண்டிப்பாக உங்கள் உடம்பு சூட்டை ஃபஸ்ட்டு குறைங்க. நிறைய இளநீ எடுத்துக்கோங்க, மோர் குடிங்க, நொங்கு, பதினி இந்த மாதிரி கூலிங்கான ஐட்டம்லாம் எடுத்துக்கோங்க. தென் இன்னொரு ரீசனும் இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறது தான், அயன் அண்ட் ப்ரோட்டீன் உங்கள் உடம்புல கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு முடி கொட்டும். நீங்கள் போதுமான அளவு ப்ரோட்டீன் கண்டிப்பாக முடி வளர்ச்சிக்கு எடுத்து தான் ஆகணும். ஒரு சிஸ்டர் எனக்கு எப்போயும் கமெண்ட் பண்ணுவாங்க, ஹேர் பேக் போடுறேன்னா அப்படியே முடி கையோடு வருது, அதே மாதிரி தான் ஆயில் அப்ளை பண்ணாலும் முடி வருது, தலையில் கை வைக்கவே பயமாக இருக்குது அப்படின்னு. நீங்கள் போய் கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் டெஸ்ட் எடுத்து பாருங்கள், ரத்தம் கம்மியாக இருக்கான்னு. அப்படி கம்மியாக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஹீமோக்ளோபின் அதிகமாக்க என்ன வழியோ அதை பாருங்கள். அதுதான் உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது, உங்கள் ஹேருக்கும் நல்லது. ஓகே போதும் நிறுத்திக்கலாம். வளவலன்னு பேசுகிறீங்க சிஸ்டர் அப்படின்னு கமெண்ட்டில் திட்ட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். 7th டேவும் ஹேர் வாஷிங் டே. இதுதான் என்னோட ஹேர் கேர் ரொட்டீன். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட் டே ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவாங்க, அடுத்த நாள் ஹேர் பேக் மட்டும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் நல்லது தான். பட் இது என்னோட ரொட்டீன். நீங்கள் 2ல் எது வேணால் ட்ரை பண்ணுங்கள், ரெண்டுமே ஓகே தான். ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.